அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷல் ஹோம்மேட் பப்ஸும் பைனாப்பிள் ஜூஸும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கேங்க. நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ செய்யலான்னு பார்க்கலாம். பைனாப்பிள் ஜூஸ் கிடச்சிடுவோம். நன்னாரி சர்பத் தாங்க இது. அதுலேயே பைனாப்பிள் ஃப்ளேவர் இது. பெரிய குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டியை நான் ஊற்றுறேன். சர்பத் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எலுமிச்சம்பழம் தான் புழிஞ்சு விட்றேன். ஒரு எலுமிச்சம்பழம். எத்தனை ஜூஸ் சாப்பிட்டாலும் நமக்கு நன்னாரி ஜூஸ் தாங்க ஸ்பெஷலு. அதில் உள்ள டேஸ்ட்டு வேறு எதுலேயும் இருக்காது. ஐஸ் க்யூப் போடுறேன். பாதாம் பிசினை நான் இப்போ தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில். அது ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். செம்சா வேறு இருக்குது, அதையும் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நான் ஒரு மணி நேரத்துக்கு நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். நோம்பு திறக்கிறதுல எடுத்து குடிப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஹோம்மேட் பப்ஸு செய்யலாம். அதுக்கு ஸ்டப்பிங் ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன் சட்டியில். பல்லாரி வெங்காயம் பாருங்கள், பெரிய சைஸ் 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி பெரிய சைஸ் 1, உருளைக்கிழங்கு 1 பெரிய சைஸ் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயத்தை வதக்கிக்குவோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வர கெஸ்ட்டுங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி செஞ்சேன்னு திரும்பி கேட்பாங்க உங்களை. தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுடலாம், வதக்கிடலாம். இப்போ ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தாலும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு தேவைக்கு போடுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுங்கிட்ட அது கொஞ்சம் போடுறேன். இது இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். உருளைக்கிழங்குலாம் இருக்க வேகணும்ல, அதனால் கொஞ்சமாக ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றுறேன். ஒரு நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ சோயா சாஸு 1 ஸ்பூன் 1 மூடி ஊற்றுறேன். நீங்கள் இதெல்லாம் ஊற்றினா தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். டொமேட்டோ கெச்சப் ஊற்றுறேன். டொமேட்டோ கெச்சப்பும் சோயா சாஸும் இருக்கணும், அவசியம் இருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இது மேகி பாக்கெட் மசாலாங்க. நான் 4 மேகி செய்கிறேன்னாக்கா நான் 3 அதில் 4 மசாலா பாக்கெட் இருக்கும். நான் அதில் 3 தான் போடுவேன், 1 வச்சுருவேன். அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சைக்கிளில் அது போட்டுக்குவேன். 4 பாக்கெட்டுக்கு 4 மசாலா பாக்கெட் போட்டால் உப்பு அதிகமாக இருக்கும். அதில் திகட்டிற மாதிரி இருக்கும் மேகி சாப்பிட்டக்குள்ள. அதனால் நான் 3 பாக்கெட் தான் நான் போடுவேன் மசாலா பாக்கெட்டை. மல்லித்தூள் போட்டு இறக்கி வச்சிடலாம். இனிமேல் மே மாவுக்கு நான் ரெடி பண்ணிடுறேன். பாருங்கள், மிக்சியில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறேன். மைதா மாவு 1.25 கப்பு போடுறேன். இங்கே கோதுமை மாவு வேணாலும் போட்டுக்கலாம், டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பசும்பால் நான் ஊற்றுறேங்க. எவ்வளோ மாவு ஊற்றுறோமோ அதே அளவுக்கு நம்ம பசும்பால் ஊற்றணும். 1.25 கப்பு நான் மாவு ஊற்றுறேன். 1.25 கப்பு நான் பசும்பால் ஊற்றுறேன். பாக்கெட் பால் வேணாலும் ஊற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம். தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். இப்படி தாங்க இருக்கணும். மொண்டு ஊற்றுற மாதிரி இருக்கணும் நமக்கு.
நான் ஒரு ஒரு ஆப்பம் ஊற்றி பார்த்துருக்கேன், இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஒரு கரண்டி எடுத்து மாவு ஊற்றுறேன், நல்லா சுற்றி ஒன்று. நம்ம ஆப்பம் செய்வோம்ல அதே மாதிரி தான் நாங்கள் வடகம் செய்வோம், அதே மாதிரி தான் செய்வோம், அதே மெத்தடில் தான் வடகம் செய்வோம். ஒரு நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி போடணும். நாங்கள் வடை ஆப்பம்லாம் திருப்பி போட மாட்டோம், ஆனால் இதை வந்து நம்ம திருப்பி போடணும் அவசியம். 2 பக்கமும் வேகணும், அப்போ தான் இந்த பப்ஸு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வேகணும் அவசியம் இல்லை. நம்ம திருப்பி வேறு நம்ம வேக வைக்கணும், அதனால் இப்போ வந்து பாதி வேக்காடு இருந்தால் போதும். அவ்வளோதான், எடுத்துடலாம். இப்போ இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான். இப்போ வந்து ஸ்டெப்பிங்லாம் வச்சிடலாம். முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேங்க, பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து வச்ச ஸ்டெப்பிங்கை வந்து மேலே ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம். முதல்ல சைடு 2 கார்னரையும் நம்ம மடக்கிக்கணும். முட்டையை வேக வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சைடில் 2 கார்னரையும் எடுத்து ஒட்டிக்கிட்டோன்னு. இப்போ மேலே உள்ளது கீழே உள்ளதையும் திருப்பி மடக்கி கொண்டு வரணும். அதுக்கு வந்து நான் மைதா மாவு நான் பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்குவோம், இல்லாட்டி பிரிஞ்சுக்கும். இது 2 கார்னரையும் நம்ம மடக்கிடணும். அப்படியே பாருங்கள், அப்படியே நல்லா கவர் ஆயிரும். மைதா மாவு வச்சாலும் ஒட்டிக்கிட்டோம் நல்லா. பாருங்கள், அப்படியே பப்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு பதில் நீங்கள் முட்டைக்கு பதில் நீங்கள் வந்து சிக்கன் மட்டன் எது வேணுமோ செஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம். அதில் வச்சுக்கலாம் ஸ்டெப்பிங்க. இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். முட்டையை வைக்கிறேன், நடுப்புற சென்டரில் வைக்கணும். ஒரு ஸ்பூன் ஸ்டெப்பிங் வைக்கிறேன். சைடில் உள்ள 2 கார்னரையும் மடக்கி கொண்டு வரணும். ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறது. இப்போ மேலே உள்ள கார்னரும் கீழே உள்ள கார்னரையும் நம்ம வந்து மைதா மாவு தரைய திருப்பி ஒட்டிக்கிட்டோன்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். திருப்பியும் நம்ம சட்டியில் பொரிக்கணும். இதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன். அதே சட்டியில் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன், ரொம்பலாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம எடுத்து நம்ம வந்து ஹோம்மேட் பப்ஸை நம்ம எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷல் இதாங்க. ரெண்டாக போட்டு பொறுமையாக செய்யலாம். இப்போ நோம்பு திறக்க டைம் ஆகிடுச்சு, அதனால தான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன். நீங்கள் செய்யும்போது 2 3 போட்டு செய்யுங்க, பொறுமையாக செய்யுங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம்.
பாருங்கள் ஹோம்மேட் பப்ஸு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள். கெஸ்ட்டுங்களுக்கும் வர கெஸ்ட்டுங்களுக்கும் வச்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தாலும் அவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. லஞ்சு பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம் இதேமாதிரி வச்சு. செஞ்ச ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பப்ஸும் ரெடி பண்ணிட்டோம், பைனாப்பிள் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்குள்ள இஃப்தாரி ஸ்பெஷலுங்க. இதை பார்த்துட்டு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.